ஏங்க என்ன எஃப்ஐஆர் போட்டா தூக்குல போட முடியுமா? வென்றுச்சு எல்லாம் என்னதான் எஃப்ஐஆர் போடணுமா? தூக்குல போட்டுருவாங்களா? தூக்குல போட முடியாதுல்ல. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சைடில் அழுகுற மாதிரி கண்ணு தண்ணி வருது பாருங்க, தொடச்சுக்கோங்க. எது வருதா? ஓ வேணாங்க, நாங்கள் கண் கலங்கினதை என்றைக்குமே பார்க்க மாட்டீங்க. ஆமாம், புரியுதுங்களா? 300ன்னு படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஒரு தலைவன் பின்னால் 300 வீரர்கள், புரியுதுங்களா? அது மாதிரி எங்கள் தலைவர் பின்னால் 300 விசிலா? 300 விசிலா? ஹலோ, கிட்டத்தட்ட 3 கோடி பேர் நிற்கிறோம், புரியுதுங்களா? 3 கோடி பேர் திரண்டு நின்னா என்ன ஆகும்? நிற்கிறதுக்கு இடம் கிடையாது, புரியுதுங்களா? 3 பேர் எங்கே நிற்பாங்க? எதுக்கு நிற்பாங்க? இல்லை யாருக்காக நிற்பாங்க? ஏன் எங்க தலைவனுக்காக நிற்பான்னு சொல்றா, அப்புறம் யாருக்காக நிற்பாங்களா? ஓ, நீங்க நம்புறீங்களா? ஓ, 35% ஓட்டு விட போன்னு சொல்லி ஒரு ஏதாவது டேட்டா சொல்லியிருக்கானா? ஸோ அதை வச்சு நீங்க 3 கோடி பேர் சொல்றீங்களா? அப்படி 35% சொன்னானா? மீதி சதவீதம்? ஓ, இப்போ எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவீங்க சொல்லுங்க? ஏங்க 100க்கு 100%ங்க மக்கள் எல்லாம் எங்க சைடு நிற்கிறாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க, இன்னைக்கு நீங்க எவ்வளவு எகைன்ஸ்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாலும், புரியுதுங்களா, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாரையும் ஒரு குடசல் இருந்துகிட்டு இருக்கும், புரியுதுங்களா? எல்லா குடும்பத்திலையுமே சண்டை இருக்கும். எல்லா குடும்பத்திலையும் ஒரு சங்கு ஊத போறீங்க, விசில கொடுத்து சங்கு ஊத போறோமா? எங்க லெவலே வேறங்க, புரியுதுங்களா? அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக மட்டும்தான் இது கிடைச்சிருக்கிறது. திரும்ப திரும்ப எனக்கு செந்தில் வாய்ஸ் தாங்க வருது.